வேலை பார்க்குறீங்க? ஃபைனான்ஸ். ஃபேன்சி ஸ்டோரா? ஃபேன்சியா? ஃபைனான்ஸா? இப்போ உனக்கு தொழில் நல்ல சூப்பராக இருக்கும். கவனமாக தொழில் செய்யி. அதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது வராமல் இருக்குது, வரும். ஆனால் நேரடியாக வந்தீங்கன்னா இதுக்கு சில லட்சுமி பவர் கம்மியாக இருக்குது. பணம் வரவு செலவு வருது, எதிர்பாராமல் விரை செலவு கொடுத்தது வர மாட்டாங்குது. நேராக வந்தீங்கன்னா நாங்கள் அதை அருளை பார்த்து அதை சரி பண்ணி கொடுப்போம். அன்பர்களே, இன்று சிவராத்திரி தேதி, அதாவது இப்போ இங்கிலீஷ்க்கு என்ன தேதி? 25. அதாவது 25/2/2017. பேசும் பாலமுருகன் மடாலய அறக்கட்டளை, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை ஒன்றியம் தென்னம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டியபட்டியிலே பேசும் பாலமுருகப் பெருமான் எழுந்தருளியுள்ளார். 75 அடிக்கல் நாட்டினேன். 81 ஒரு கும்பாவசக விழா சீரும் சிறப்பாக நடத்தினேன். 94 ஒரு கும்பாவசம் சீரும் சிறப்பாக நடத்தினேன். 2011 நல்ல பெரிய அளவிலே அந்த குடமுழுக்கு விழா நடந்தது. அது பக்தர்களுடைய நாங்கள் அருள்வாக்கு சொல்லி பழித்து காரணங்கள் வெற்றியாகி பல பேர்களும் அந்த கும்பாபிஷேக விழாவுகளுக்கு எங்களுக்கு அதாவது உபயமும் நன்கொடையும் மற்ற பொருளாதாரமும் செய்துள்ளார்கள். பங்குனி உத்திரத்தன்று 12 ஊர் எங்கள் உற்சவ விக்கிரகம் சுற்றி வந்து அன்று பழனி கொடிமடி தீர்த்தங்கள்ந்து பலவித அர்ச்சனை அவசாக எல்லாமே பால், பழம், பஞ்சாமிர்தம், தேன், தினைமாவு, இளநீர், பன்னீர், இப்படி எண்ணெய், சீயக்காய் எல்லா அவசாகம் பண்ணி ராஜாலங்காரம் பண்ணி பல பேர்களுக்கு சாப்பாடு போடுறோம். ஆனால் இந்த வரக்கூடிய பங்குனி உத்திரத்தில் எங்கள் பேசும் பாலமுருகப் பெருமானை இப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உத்தரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியம்னாலும் இந்த காரியம் இதுக்குள்ளே நடந்து போயிடுச்சோன்னா நாங்கள் சாமிக்கு அரிசி வாங்கி தரோம், பருப்பு வாங்கி தரோம், எண்ணெய் வாங்கி தரோம். அல்லது ஏழைகளுக்கு நாங்கள் வேஷ்டி, சேலை, துண்டு, பள்ளி பிள்ளைகளுக்கு பேக்கு, மற்ற உபயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய உபயங்களுக்கு எங்கள் அறக்கட்டளைக்கு பொது ஜனங்களுடைய ஆதரவும் அன்பும் நன்கொடைகளையும் பொருளாதாரத்தையும் வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு நீங்கள் ஃபோன் போட்டு எப்போ போட்டாலும் அதை வாங்கி உங்களுக்கு ரசீது கொடுத்து அந்த விழா சீரும் சிறப்பாக இனிதே நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அன்பர்களே, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை ஒன்றியம் தென்னம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டியபட்டியிலே அந்த முருகனுடைய மட ஆலயம். அந்த மட ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், சாதாரணமான இடத்திலே பூமி பூஜை அடிக்கல் நாட்டி கரூரைச் சேர்ந்த வாசவி கார்பரேஷன் வி சீனிவாச செட்டியார், கருப்பாய் கோயில் தெருவைச் சேர்ந்த விசாலாட்சி அம்மையார், இன்னும் பல பேர்கள் வந்து வடமதுரை துரைச்சாமி ஐயங்கார் ஜாதகர் பிரபல்யமானவர் ஐயர், இப்படியெல்லாம் பல பேர்களை வைத்து பூமி பூஜைகளை செய்து அந்த குடமுழுக்கு விழாவுக்கு ட்ரஸ்டோ அல்லது விழா குழுவினர்களோ அல்லது யார் ஊரோ யாருடைய உபயங்களும் இல்லை. நான் சுயமாகவே பார்வை குறைந்த நிலையிலும் 20 வயதிலே பார்வை குறைந்து பல இடங்களிலே நாங்கள் அருள்வாக்கு சொல்லி பழித்து பல பேர்களுடைய உபயங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் வியாபாரம், விவசாயம், வெளிநாடு செல்லுதல், கோர்ட்டு பிரச்சனைகள், கணவன் மனைவி வம்பு சண்டைகள், குடும்பத்திலே அதாவது பல சிக்கல்கள், குழந்தைகளுடைய படிப்பு மந்தம்,
மன உளைச்சல்கள், உறக்கம் இல்லாதது, பல குடும்பத்திலே பல கஷ்டங்கள், பல வகையிலையும் நாங்கள் அருள் வாக்கிலே கண்டு அது என்ன குறை இருக்கிறது. அதாவது நம்ம செல்போனில் இப்போ பார்த்தாலும் ஒரு வாக்கு சொல்லலாம், அது வேறு, நேராக வரக்கூடியது வேறு. நேராக வந்தால் எல்லாருக்கும் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அருள் வாக்கிலே இப்போ லைவில் வர்றது, அதாவது ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும், ஏதாவது ஒன்று தான் கேட்க முடியும். ஏன்னா பல நேயர்கள் காத்திருக்காங்க, இதுக்காக ஃபோன் வந்துட்டு தான் இருக்கு, பல நேயர்கள் காத்திருக்காங்க. அதனால் அன்பர்களே, நீங்கள் அதாவது உங்கள் டிவியினுடைய சவுண்டை குறைத்து கொள்ள வேண்டும். மேற்படி உங்கள் ஊர் என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஊர் என்ன, பேர் என்ன, வயசு என்ன, கேள்வி என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்குன்னு தான் அவங்க நாங்கள் அதை மற்ற நேயர்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக ஆஃப் பண்ணிடுவோம். என்ன கேள்வி கேட்குறீங்களோ முறையே உறுதிப்பற்றி ஏதாவது ஒன்று உங்கள் முக்கியமான உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு நாங்கள் அருள்வாக்கிலே எங்கள் இப்படி அருள் சித்தலே ஆர் நடராஜசாமி அருள்வாக்கு சித்தர். அதாவது இப்படியே வந்தால் குஜிலியம்பாறை வழியாக எரியோடு வந்து வரலாம் வடமதுரைக்கு, அப்படியே வந்தால் வேடசோந்தூர் வழியாக வந்து அப்படி வரலாம். அதாவது வையம்பட்டி அந்த பக்கங்கள் தரங்கம்பட்டியிலிருந்து வரக்கூடியவர்கள் வையம்பட்டி வந்தும் வரலாம், பாளையம் வந்தும் வரலாம். அதாவது வடமதுரை பெரியாஸ்பத்திரி அருகிலே எங்கள் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அது நிரந்தரமான இடம். அங்கு வந்து புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை மதியம் வரலும் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து நாடக நடிகர் அம்பிகா அவங்க வீடு பழைய பஸ் ஸ்டாண்ட் உழவர் சந்தை அருகிலேயே 3 சாணி இருக்குது, பக்கத்தில் மாவு மில்லு இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அங்கே அம்பிகா வீட்டில் நாங்கள் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முள்ளையும் பாதவர்களையும் அருவாள்களையும் உற்சவ விக்கிரக அந்த முருகனுடைய பெரிய சிலை வைத்தும் அருள்வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த அருள்வாக்கிலே அதாவது பல பேர்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்துள்ளது. திருமணமே 35-40 இப்படி எல்லாம் இருந்து 30-35 தள்ளி போயிட்டு இருந்ததெல்லாம் நடந்திருக்கு. குடும்ப கணவன் மனைவி எத்தனையோ பிரிவு, சண்டை, ஒத்துமை இல்லாததான் எங்கிட்ட இந்த வாரம் பாட்டு போய் போன வாரம் எல்லாம் ராசியாக சந்தோஷமாக இருக்கும், வந்துட்டாரு, இப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கு. அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, இடைஞ்சல், கிரகம், பார்வை, ஓமளிப்பு, திருஷ்டி, குலதெய்வ கோளாறு மற்ற எதுகள் இருந்தாலும் அருகிலே நாங்கள் பார்த்து அதுக்கு நல்ல ஒரு பவர்களை செய்து கொடுத்து அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, மேற்படி சிவபெருமான், விநாயகன், முருகன், அம்பாள், மாரியம்மாள், குலதெய்வம், கருப்புச்சாமி, மருதை, இப்படி பல என்ன மதத்துக்கு தகுந்த மாதிரி இயேசு, அல்லா, இஸ்லாமிய மதம் எல்லாவங்களுக்கும் நாங்கள் அருளை பார்க்குறோம், செஞ்சியும் கொடுக்குறோம், நல்லாவும் இருக்கு. ஹலோ ஹலோ, சொல்லுங்கய்யா. பேரு, வயசு, உங்க கேள்வி. உங்க பேரு, வயசு, கேள்வி. கேளுங்க. என்ன, எந்த ஊருங்க? கேள்வி என்ன? எப்படிங்க? கரூர் வடிவேல் நகர். வடிவேல். என்ன கேள்வி? என்ன கேள்வி? அம்மா, இந்த ஒரு வருஷ காலமாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. அதாவது வரக்கூடிய இந்த மாசி கடைசியோட தீருது. பங்கு 5 தேதிக்கு மேலே நல்ல சிறப்பு இருக்கு. முயற்சி ஏதாவது தனியாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிக்க. ஆனால் அது பொருளாதாரமும் கிடைக்கும், தொழிலும் நடக்கும். இதை விட நேரடியாக வந்தால் அதுக்கு தகுந்த தொழில் அமைவதற்கும், அதாவது நல்ல வருமானம் வர்றதுக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நல்லாசி. நண்பர்களே, பேசும் பாலமுருகனுடைய திருவருள் பல பேர்களுக்கு பழித்திருக்கிறது. சொன்னது நடந்திருக்கிறது, கேட்டது கிடைத்திருக்கிறது. அதாவது எந்த குறை இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த குறைகளை தீர்த்து வைத்து நாங்கள் பல பேர்களுக்கு அருள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற அதாவது ஒரு குடும்பத்தை மிஞ்சி நிராகரித்து, அதான் அந்த பொண்ணுக்கோ ஆணுக்கோ பிரித்த இடங்களிலே ஒருவருக்கு ஒரு பழகி, அதாவது அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க.
அதுகளில் நேரம் வந்தால் நல்ல இடங்கள்னா நாங்கள் சொல்லுவோம், சரியில்லாத இடையில ரொம்ப வந்துடும்னாலும் அதை சொல்லுவோம். கோர்ட்டில் இருக்கின்ற கேஸ்கள் எவ்வளோக்கு நாளக்குள்ள முடியும், யாருக்கு எப்படி தீர்ப்பாகுங்கிறதையும் சொல்லுவோம். அன்பர்களே, எங்கள் பேசும் பாலமுருகப் பெருமான் மட ஆலயத்தில் அர்த்த மண்டபம், கர்ப்பகிரக மண்டபம், மணி மண்டபம், இப்படி மண்டபங்கள்லாம் கட்டி பல பேர்களுக்கு நாங்கள் அதை சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். பல பேர்கள் கொடுத்து இன்னைக்கு இந்த கரூரில் வந்து சுமார் 40 வருஷமாகவே எங்கள் கோயிலுக்கு வருஷம் ஒரு தடவை நான் கூட கொடுத்துட்ருக்காங்க. அதாவது அவசாக ஆராதனை சாமான்கள் பூரா டிஜி சீனிவாச செட்டியார் கரூர், அதாவது அந்த மளிகை கடை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி அதாவது ஒவ்வொருத்தரும் அரிசி பொருள்கள் பணம் இப்படி பல பேர்கள் எங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தாங்கள் அனைவரும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கும் குறைகளை தீர்த்து நேராக வந்து அருள்வாக்கை கேட்டு நல்ல பலனடையும்படி, இது நல்ல மாதம், நல்ல நாள், நல்ல வாரம், நல்ல டைம், கண்டிப்பாக நாடி வரணுங்கிறது உங்களையெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்காக அருள்வாக்க தொடங்குகிறோம். ஊர், பேர், வயசு, கேள்வி. ஹலோ, எப்படி? பேரு, வயசு, கேள்வி. உங்க கேள்வி எங்கிருந்து பேசுறீங்க? அன்பரே, உங்கள் உடல் நலம், தொழில் சிறப்பு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், வரக்கூடிய சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதுக்கு மேலே கண்டிப்பாக தீரும். நீங்கள் எங்கள் பேசும் பாலமுருகன் நாடி வரலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் வருது. 2 வருஷம் சரியில்லை. குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல சுதித்தம் கிடைக்கும். நல்ல ஆசி. ஹலோ ஹலோ, பேரு, வயசு, கேள்வி. எந்த ஊர்? 15. தீபலட்சுமி. 15 வயசு? சரி, உங்க கேள்வி கேளுங்கய்யா. உங்க கேள்வி கேளுங்க. எந்த இடம் நீங்க இருக்கிற? எங்கிருந்து கால் பண்றீங்க? கரூர். கரூர் வடிவேல் நகர். அன்பரே, இந்த பாப்பாவுக்கு 10th நல்ல மார்க் எடுக்கும். 470-80க்கு மேலே நல்லா இருக்கும். ஆனால் படிப்பு நல்லா இருக்கும். ஆனால் நல்லா எதிர்காலம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவளுக்கு உடல் நலம், கல்வி எல்லாமே நல்லா இருக்கும். நல்லாச்சு. ஊர் வச்சுட்டாரா? வேண்டாம். கண்டுகொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டே, வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டே. கண்டுகொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டே, வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். விழுந்த இடத்தில் அருதமரம், விழுத்த முகத்தில் கந்தர் முகம், நினைத்து நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரம். கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். இடையோடு கூட
ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா நடராஜ சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்காங்க. வீட்டுல வந்து மன கஷ்டம், பண கஷ்டம், எல்லா விஷயமும் இருக்கிறது ரொம்ப சகஜம். அது வந்து நம்ம அட்டாச் போய் கேட்டு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட ஞானத்தினால வந்து எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்க நம்ம நடராஜ சுவாமிகள் அவர்கள். ஸோ இன்னைக்கு வந்து உங்க குறைகளை தீர்க்கிறதுக்காக என்ன வந்து பரிகாரம் பண்ணலாம், இல்ல என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். இந்த நேர நிகழ்ச்சிக்கு முற்று கால் பண்ணி பேசலாம். ஸோ சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம கிட்ட பேசுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வாரம் மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெளிவா வந்து ஆராய வந்திருக்காங்க. முதல் நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வெள்ளியணையில இருந்து பாண்டியன் சார். பாண்டியன் சார், உங்க வயசு என்ன சார்? 38 வயசு. வெள்ளியணை சார். ஓகே சார். எந்த தேதியில பிறந்தீங்க சார்? தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை சார். இப்ப சாமிகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கீங்க? சாமி கேள்வி என்ன? எப்படிங்க? வேலை ஒண்ணும் அமைய மாட்டேங்குது அன்பரே. என்ன வேலை பார்க்கலாம் விரும்புறீங்க, பாக்குறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா தொழில் வந்து நிரந்தரமான தொழில் வந்து அமைய மாட்டேதுன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பரே, அதாவது தங்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்டதிலே நல்லா இருக்கு, அல்லது மில்லுக்கு போனோம்னாலும் போகலாம். அதே சமயத்தில் அதாவது இந்த ஒரு வருஷம் 3 மாதம் 15 நாள் வரல இதுக்கு முன்னாடி சரியில்லை. அதாவது வரக்கூடிய பங்குனி உத்தரம் முடிஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் தொழிலுக்கு முயற்சி இப்பயே பண்ணுங்க, கண்டிப்பா இதிலிருந்து தொழில் கிடைக்க எங்க பேசும் பாலமுருகன் அருள் கொடுப்பார். நேரம் வாங்க, நல்லாச்சு. நன்றி நன்றி. சுவாமிகிட்ட வந்து நீங்க நேரலையிலும் கேட்கலாம். இதை விட வந்து நான் இந்த தொலைக்காட்சி சொல்ல கொஞ்சம் சங்கோச்சமா இருக்குங்க. நேரடியா வந்து சாமிகளை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நேரடியா சாமிகளை பார்க்கலாம். சாமியை வந்து நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய தன் ஞானத்தால் நிறைய மக்களுக்கு வந்து தங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஊசி முனையிலும் சரி கூறி அருவாளிலும் அமர்ந்துட்டு பாதுகாக்க சரடெல்லாம் அணைந்துக்கிட்டு கூட அருள்வாக்க சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட நடராஜ சுவாமிகள். ஐயா வந்து உங்க பிரச்சனைக்காக தான் முற்றிலும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து மக்களோட குறைகளை தீர்ப்பது மட்டும் இல்லாம இங்கே தங்கியிருந்து உங்களை நேர்ல பார்த்து உங்க பிரச்சனை என்ன, உங்க மன கஷ்டங்களை எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த இடம் சார்? பேர் சொல்லுங்க. ஓகே சார், எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? கரெக்டா ஸ்பாட் சொல்லுங்க சார். சரி சார், உங்க வயசு என்ன சார்? என்ன கேள்வி? சாமிகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? தொழில் அமைய மாட்டேங்குது. என்ன 22 29 என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை படிக்கிறீங்க? 5வது படிச்சுட்டு இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. மைக் செட் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா உனக்கு மைக் செட் இந்த மாசம் முடிஞ்சு நல்லா இருக்கும். ஆனா சூப்பரா தொழில் நல்லபடியாகும். விநாயகன் கோயிலிலே 3 வகை எண்ணெயை போட்டு, நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெயை போட்டு ஒரு திரியை ஏற்றி, அதாவது முருகன், விநாயகன், அம்பாள் 9 நவகரங்களுக்கும் வாரத்துக்கு ஒரு வரை நீ போய் இந்த செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உன் தொழில் உயரும். கண்டிப்பா நல்லா இருக்கு. அங்க அதே சமயத்தில் 9 வாரம் கழிச்சு ஒரு 5 பேர்த்துக்கு செலுமி சாதமோ தயிர் சாதம் கொடு. ஆனா கண்டிப்பா எதிர்பார்க்கிற அளவுக்கு உன் தொழில் மைக் தொழில் பெரிய திருவிழாக்களிலே எல்லா இடங்களும் பெரிய அளவுடைய உன் பேர் வரும். நல்லாச்சு. நன்றி ஐயா. பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பரிகாரம், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் தன்னோட அருள்வாக்கு மூலமா வந்து இவங்களுக்கு இந்த பரிகாரம் தான் சரியா இருக்கணும்னு சொல்லி கணிச்சு சொல்றதுல வந்து ரொம்ப வருஷமா மக்களுக்கு இது எதுக்கு பண்றாங்கன்னா சேவை. தனக்கிட்ட இருக்க ஞானத்தை வந்து உங்களுக்கு பயன்படுத்தணும், மக்களுக்கு நல்ல வழியில வந்து மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவே தான் நடராஜ சுவாமிகளை வந்து இங்க அமர்ந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், திராவிடமணி பேசுறேங்க. உப்பிடமங்கலத்துல இருந்து திராவிடமணி. மணி சார், கேள்வி. உங்க வயசு என்ன சார்? வயசு 30 சார். 30. என்ன கேள்வி கேக்குறீங்க ஐயாட்ட? குழந்தை பாக்கியம் மேம்படுத்துங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு சார். அப்ப இந்த பெண்ணுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. 3 குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம், 1 கருத்தரிச்சு முன்னாடி போயிருக்குது. பெண்ணுக்கு பயந்த குணம் இருக்கு, சர்பதோஷம் இருக்கு. நேரடியா வந்தீங்கன்னா இதை தீர்த்தம்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா கையிலே ஆண் குழந்தை கிடைக்கும். நேரடியா வாங்க. ஆனா கண்டிப்பா 3 குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. 1 போயிடுச்சு, இன்னும் அடுத்தது ஆணு பெண்ணு 2ம் பறக்க வேண்டிய நிலை இருக்கு. இப்ப அந்த சூழ்நிலை நெருங்கி நிக்குது. ஆனால் இந்த மலவியம்பு தலையை தூரமாகக்கூடிய நேரம் இடிச்சு அதை ஒரு சமலர் வெறும் வயிற்றுல குடிக்கணும். அதை சாப்பிட்டுக்கோங்க. அந்த பெண்ணு வயிற்றுல முட்டையில வந்து பூச்சி இருக்கணும் உத்தரவில் வருது, அதையும் செஞ்சுக்கங்க. பயந்த காத்துக்குணம் இருக்கு. நேரடியாக வந்தீங்கன்னா இதை தீர்த்து கண்டிப்பா உங்க இந்த குடும்பம் தலையும் 1 வருஷம் ஆண் குழந்தை பழக்கம். இதுல எந்த சந்தேகம் இல்லை. நல்ல உத்தரவு தான் உங்களுக்கு வருது. நல்லாச்சு. கண்டிப்பா நன்றி ஐயா. நேரம் வந்து நேரடியா வந்து பார்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம். என்ன பாத்தீங்கன்னா வந்து நேரடியா வந்தீங்கன்னா உங்களை பார்த்து நேரில் நேருக்கு நேரம் உட்காந்து நேரில் சொல்ல முடியாத சில விஷயங்களும் வந்து உங்க கூட வந்து பர்சனலா வந்து பேசி உங்ககிட்ட மன கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வந்து